ஆட்களை அழைத்து வருவதாக சென்ற கணக்கு பிள்ளை வரும் மொழியை பாருங்க. குரங்கு கணக்கு பிள்ளை கணக்கு என்ன நிலைமை யாரால் இப்பேற்பட்ட நிலைமை உனக்கு ஏற்பட்டது? என்னடா பண்ண நீ? அந்த முனிய பொன்னி பொண்ண அவங்க ரிட்டர்ல போனேன் சென்றாய். அவங்க பார்த்தா தினம் அதிகாலை வேலைக்கு வரவங்க இன்னைக்கா வரலன்னு கேட்டா அதுக்கு அவங்க சொல்றாங்க 7 நாள் தென்ன பண்றாங்க செல்லியம்மனுக்கு திருவிழா 6 நாள் முடிஞ்சு போச்சா 7ஆம் நாள் லாஸ்ட் நாள் இன்னைக்கு ஒரு நாள் நான் வர முடியாது முடியாதுன்றாங்க. கேவலம் நம்மிடத்திலே ஊதியத்தை விட்டு பிழைக்கக்கூடிய குடிமக்கள் ஓடி வந்து நம்முடைய நிலத்திலே அறுவடை முடிக்க வேண்டும் என்று அழைத்தால் செல்லியம்மனுக்கு திருவிழா செய்கின்றார்கள். என்னுடைய குரலுக்கு அவர்கள் செவி சாய்க்கவில்லை. அவ்வளவுதானே. எப்போது என்னுடைய வலதுகரமான கணக்கு பிள்ளை அழைத்து அவர்கள் வரவில்லையோ தற்போது இருவருமாக சேர்ந்து அவர்களுடைய குடிகளுக்கு செல்ல வேண்டும். நான் அழைத்தால் வர மறுக்கின்றார்கள் என்று புறப்படுவாங்களா குடிகள்? கணக்கு பிள்ளை போனாரு. ஆமா, அரண்மனைக்கு உள்ள நேரம் பயிடுச்சு. அரண்மனை போயிருப்பாரு. என்ன நடக்க போதோ எஜமா வந்தா இந்த இடமே அதோகலமாயிடுண்டி. உங்களுடைய குடியாரை நாடு என்னுடைய கணக்கு பிள்ளை வந்தாருங்க. தந்தி என்ன வரைத்தார்? இன்னைக்கு வேலைக்கு வர வேண்டும். ஆனா ஆத்தா செல்லியம்மனுக்கு கூழ் ஊத்தி நீங்க திருவா வச்சிருக்கோம். நீங்க ஒரு நாள் மட்டும் விடுமுறை கொடுங்க. நீங்க கும்பிட்டா உங்களுக்கெல்லாம் குடியல் இருக்கிறதே தப்பு. குடியலுக்கு மத்தியில் ஒரு ஆலயம், அதுக்கு அபிஷேக ஆராதனை செய்யறீங்க. யாரு சொல்லிட செய்யறீங்க? என்னிடத்துல கை கட்டி வாய்ப்பத்தி நான் கொடுக்கக்கூடிய ஊதியங்களை வச்சு ஒருவேளை கஞ்சி குடிக்கிற நாய்ங்க நீங்க எல்லாம். அப்படி இருக்கும்போது என்னிடத்தை அது அனுமதி கேட்காமல் ஆலயத்துக்கு பூஜை புனஸ்காரங்கள் செய்ததே முதல் தவறு. என்ன கேட்கணும்? ஒரு நாளைக்கு வந்து வேலை செய்யறதா நீங்க கூலியே கொடுக்குறீங்க. இன்னைக்கு வரல நீங்க கூலி கொடுக்க போறது கிடையாது. அதனால நீங்க செல்லிமா கொடுப்பாளா பணத்தை? கேளு பாப்பா. காலங்காலமா மூதாடி கும்பிட்டு வந்து தேவத்தை நாங்க கும்பிடுறோம். அது தப்பு கிடையாது. ஐயோ சாமி வந்து நைட்ல கனவுல சொல்லி கண்ண குத்துறா. என் புலிகளுக்கு படிப்பு மதியில் ஏறாம கிடக்குது. அது வேற நானும் எதை கஷ்டப்பட்டு ஏதோ கூழ் சொல்லி அவனுக்கு கூ ஊத்தி நானும் என் வீட்டுக்காரன் வாயில் அதை புள்ளி போட்டு பாவம் அம்மா அடிக்கிறேன். என்ன கேட்டு நாளை அப்படின்னா சொல்லு சொல்ல போனா துக்குன்றாங்க. அந்த மாதிரி கதைக்கு என் காரியா கிடக்க முன்னாடி தான் நானும் இன்றைய தினத்தில் நான் அழைக்கின்றேன். 1000 வலை நிலைகள் அறுவடைக்கு தயாரான நிலையில் இருக்கின்றது. அனைவருமே ஒன்றாக சேர்ந்து வர வேண்டும். அறுவடை முடிக்க புறப்படுங்கள். வர முடியாது சொல்லுங்க. மறுபடியும் சொல்ல ஐயா ஆம்பளை சொல்ல ஆம்பளை ஐயா அவன் பேசுறேன். என்னையா பண்றது? பேச விட்டுட்டேன். இப்ப வேலையை மட்டும்தான் பாக்குறேன். அதான் புரியுது என்னால. ஆட்களை அழைத்து வந்து அறுவடை முடிக்க வேண்டும். நீங்க ஒரு நாள் மட்டும் எங்க அம்மனை கும்பிட்டு நாளைக்கு வந்துடுறீங்க. அப்படி என்றால் இன்றைய தினத்தில்
வரேன்னு சொல்லிட்டான். ஐயோ இந்த பெட்டு டீ கொடுக்குறான், அங்க போய் நம்ம வேலை செய்யணும். என்ன? அப்படி இவ தான் கேட்டா. அப்படிலாம் சொல்லவே இல்லை. இது அதெல்லாம் பேச்சா தெரியாது. அப்படிலாம் சொல்லவே இல்லை எனக்கு. நீதானா? சொல்லிட மாட்டே தெரியும் நீட்டுக்கு. ஏய்! ஊருக்கு அண்ணன் அம்மா இருக்கிறேன். பாடும் திங்கள் ஆகாயம் தேடும் திங்களே வேற வந்தா. யாரியா வாங்கடியா. ஐயோ ஐயோ என் சிங்கத்தை ஐயோ என் சிங்கம் என் பிரிய காணுமே ஏய் இன்னைக்கு ஆம்பளை அறுந்துட்டா ஒரு ஆம்பளை அவளை கை வச்சு முடிய முடியுமா யாரேவா ஐயோ அது போட்டாயா கேக்குற பின்ன ஐயோ யாரா ஐயோ என்ன மூணு முடிச்சு போட்டியா சாமி ஐயோ நீ இல்ல ஒரு ஆம்பளை அடிக்கிறாண்டி அம்மோ யாரவா ஐயோ என் சிங்கம் ஏய் ஓ பிலிய ஐயா கொட்டை எடுத்த புலி நிக்குது பாருங்க ஏய் அவன் என்னடி செய்ய முடியும்னா ஐயா அவன் என்ன செய்ய முடியும் என் வீட்டுக்காரி கோவத்தை பத்தி உனக்கு தெரியாது என்ன பண்ணுவான் ஆளு பக்கம் பல்லு இல்ல நினைச்சுக்கிறியா ஐயா
10 கட்டு அப்பல் தண்ணி ஒன்னா சுட்டு வை. என் வீட்டுக்கார ஒரே கையில சுட்டு வருவான். அம்மா தெரியுமா சரியா விட்டான். அவர் உடம்ப பத்தியா அடிக்காதீங்க பல்ல கிடைக்காது அவருக்கு தெரிஞ்சு வேலைக்கு ஓடி வர வேண்டாம். நெல் அறுவடை முடிக்க வேண்டாம். உன்னுடைய உயிரை பறித்து விட்டானே பாவி. இந்த பாவி நான் எப்படி வாழ போகின்றேன்? கண் திறந்து பாரத்தா, கண் திறந்து பாரத்தா.
சிந்தனை முகத்தை பார்ப்பதற்கு கண்கள் வந்தது உன்மாதி சாய்வதற்கு உடல் வளர்ந்தது உள்முகந்தை பார்ப்பதற்கு கைகள் வந்தது உள்வாழ்வில் காய்வதற்கு உடல் வளர்ந்தது முகத்தை பார்ப்பதற்கு கண்கள் வந்தது உன்மாதி சாய்வதற்கு கண்ணிமணம் உனக்கினவே காத்திருக்குது கன்னிமனோ உனக்கெனவே காத்திருக்குது கண்ணிமணம் உனக்கினவே காத்திருக்குது இந்த காவல் தாண்டி அவள் உன்னை தேடி ஓடுது தேடி ஓடுது நீ இல்லாத உலகத்திலே நிம்மதியில்லை உள்நிறைவில்லாத இதயத்திலே சிந்தனையில்லை சிந்தனையில்லை உன் விலங்கை வேண்டுமென்று பூட்டிக் கொண்டேன் உள்வியகை வேண்டுமென்று பூட்டிக் கொண்டீரே பொறித்து கோல திரையில் வந்து மாட்டிக் கொண்டீரே இந்த நாளை எந்த நாளாய் எண்ணுகின்றேனே இந்த நாளை எந்த நாளாய் எண்ணுகின்றேனே நான் எங்கும் தனியறிவே வந்திடுவேனே வந்திடுவேனே நீ இல்லாத உலகத்திலே நிம்மதியில்லை நினைவில்லாத இதயத்திலே சிந்தனையில்லை கூலி வேலைக்கு வரவில்லைகின்ற ஒரு காரணத்திற்காக என் கணவரை கொண்டு என் தாலி அறுத்துட்டு அந்த பாவி ஜமீன்தார் இனி முதல் இந்த நாட்டுல குடிமக்கள் யாருமே இருக்க கூடாது இந்த முச்சந்தி கிராமத்தை விட்டு பக்கத்து ஊருக்கு எல்லாருமே போயிடலாம் ஒரு வீட்டுல ஒருத்தவங்க கூட இருக்க கூடாது முதலும் கடைசியுமே என் கணவர் உயிர் போனதாவே இருக்கட்டும்